எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உன்னதமான கலைஞர் நம்ம கூட இல்லை. மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, அவரை நம்ம நிறைய ரசிச்சிருக்கோம், நிறைய நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. அவருடைய இழப்புக்கு நம்மள சில பேரும் காரணம் அப்படின்னா நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே அடி சறுக்கும். இந்த உலகத்தில் யாரும் உத்தமன் கிடையாது. இன்றைக்கி என்னென்னா, நம்ம டிவியில் சில கேரக்டர்ஸை பார்க்குறோம், சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். சில பேர் சில நல்லது பண்ணும்போது, நல்லது பண்ணுற மாதிரி காட்டும்போது அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. சில பேர் ஏதாவது ஒரு இடத்துல தவறும்போது அவங்களாம் கெட்டவங்க நம்மளாம் இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க மீது நிறைய விமர்சனம் பண்ணுறோம். சமீப காலமாக ரோபோனா மீதும் சரி, ரோபோனா குடும்பத்தின் மீதும் நிறைய விமர்சனங்கள், நிறைய கமெண்ட்ஸு. ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்காது, ஆனால் அதுலேருந்து மீண்டு வரணும்னு ஆசைப்பட்டு அந்த குடும்பமே சேர்ந்து போராடி அவரை வெளியே எடுத்து மீட்டு வந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பேட் கமெண்ட்ஸ். ஏன்னா அவர் கூட நான் இருந்திருக்கேன். வெறும் ஷோவில் ட்ராவல் பண்ணுறதை தாண்டி பர்சனல் லைஃப்பில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த மனுஷன் வெளியே தாங்க ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. உண்மையை சொல்லப்போனால் இது வரைக்கும் அவர் அழுததை எந்த மீடியாவுக்கும் எந்த உலகத்துக்கும் காட்டினதில்லை. ஆனால் பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ கஷ்டம். என்னடா இது நம்மளை எப்படி கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திரைத்துறையில் நீங்கள் பார்க்குற ஒரு கேரக்டர்ஸை நீங்கள் அந்த மீடியாவில் பார்க்குற சில விஷயங்களை மட்டும் ஜட்ஜ் பண்ணி அவங்கள விமர்சிக்காதீங்க. தப்பு பண்ணால் கூட ஓகே, அவங்களுக்கு நீங்கள் சில அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர அந்த கமெண்ட்ஸும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ரோபோனா குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்திரஜாக்கா பிரியங்காக்கா எவ்வளவோ போராடினாங்க. ஏன்னா 3 நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் கூட இருந்தேன், எனக்கு தெரியும். நேற்று கொண்டு அந்த பெருங்குடியில் மருத்துவமனையில் ஜெம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏதாவது ஒரு கடவுள் காப்பாற்றிட மாட்டார். ஈவினிங்கே சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ், எங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லைப்பா வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை நம்பதுக்கு தயாராக இல்லை. இல்லைப்பா நாஞ்சில், என் புருஷன் பொழைச்சிடுவாரு, நான் கும்பிட்ற சாமி காப்பாற்றுன்னு சொல்லி சூளத்தெல்லாம் எலுமிச்சம்பழம் ஏற்றி எப்படியாவது நான் காப்பாற்றி கொண்டு வருவேன்னு போராடின ஒரு பெண்மணி. இன்றைக்கி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் போராடி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அவங்க முயற்சி தோத்துடுச்சு. ஸோ கடவுள் ஆசைப்பட்டுட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு நல்ல கலைஞனை தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, ஸோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த கலைஞனை தயவுசெய்து எல்லாரும் கொண்டாடுவோம். ஏன்னா அந்த கலைஞன் சாதாரண கலைஞன் கிடையாது. நீங்கள் சிரிச்சா போச்சு கலக்க போது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. எல்லாரையும் சிரிக்க வச்ச கலைஞன். அவர் கூட பழகின நீங்கள் யாருக்கிட்ட வேணால் கேளுங்களேன், யாருக்கும் இது வரைக்கும் ஒரு தீங்கு நினச்சது கிடையாது, ஒரு கெடுதல் நினச்சது கிடையாது, ஒரு யாரையும் பற்றி தப்பாக இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அது கூட பழகிற எங்களுக்கு தான் தெரியும். அவருடைய சுய பழக்கத்தில் சில கெட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதை விமர்சிக்க நம்ம யாரும் தகுதி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, இதில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்க தான் செய்யும். அதுலேருந்து வெளியே வரணும். பட் அதெல்லாம் தாண்டி மனுஷன் வந்திருக்காரு. ஓகே, பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் விமர்சனம் வேணாம். நல்ல கலைஞன், நல்லபடியாக இன்றைக்கி நம்மள்கிட்ட இல்லை, அவரை கொண்டாடுவோம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவோம். இன்றைக்கி நிறைய மக்கள் இந்த குடும்பத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி அண்ணாக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். ஃபோன் பண்ணோன்னா அவர் ஒரு சில சப்போர்ட்டாக இருக்கட்டும், கலா மாஸ்டராக இருக்கட்டும், இதை தாண்டி இன்றைக்கி வந்த கலைஞர்களாக இருக்கட்டும், நிறைய உதவி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம செல்வின் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கலைஞனை கொண்டாடுவோம். நன்றி.